ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சூரிய உதயம் காலை 5:54 சூரிய அஸ்தமனம் மாலை 6:36 இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் மதியம் 1:15 வரை, அதேபோல் மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் அணியலாம் மற்றும் அழகு சாதன பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வரலாம். அனைத்து விதமான சுபகாரியங்களும் தொடங்குவதற்கு அற்புதமான நேரம் இந்த நேரம். அதேபோல் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த நேரம். அதற்கான முன்பணத்தை கொடுக்கலாம், அக்ரிமெண்ட் போடலாம். இதையெல்லாம் இந்த ஹோரையிலே செய்யலாம். மிக கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை. நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. அமைதியாக இருக்க வேண்டும். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:16 பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 5:49 வரை வளர்பிறை சப்தமி, அதன் பிறகு அஷ்டமி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம ராசி மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஆரஞ்சு நிற ஆடை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றிகளை பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அதேபோல் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் கூட சண்டை சச்சரவுகள் வந்து போகும். எனவே மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் பெரும் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டு. காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். மனம் உற்சாகமாக காணப்படும். பண வரவு அதிகரிக்கும்.
தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்ற நாளிலே நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் எல்லாம் கிடைக்கும். அதேபோல் நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கின்ற அற்புதமான நாள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி சுமூகமாக சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள். அதனால் மிகுந்த சந்தோஷப்படுவீர்கள். வேலை பளு ஏற்படும் என்றாலும் ஏற்படுகின்ற வேலை பளுவை திறம்பட செய்து நல்ல பெயர் வாங்குவீர்கள். அதேபோல் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மொத்தத்தில் மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி ஏற்படும். சிறப்பான நாள் இது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள் இது. மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வெளிநாடு செல்கின்ற வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் விரயங்கள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் என்றாலும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் உண்டாகின்றன. ஒரு சிலருக்கு உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் எல்லாம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்திலே வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே சிறப்பான முன்னேற்றம். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தொழில் ரீதியான முயற்சிகள் பெரும் வெற்றியை தரும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறக்கூடிய அற்புதமான நாள். மனக்கவலைகள் எல்லாம் தீரும். புதிய முயற்சிகள் கைகூடும். பொருளாதாரத்திலே பெரும் முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்ததனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். மொத்தத்தில் காரிய தடைகள் எல்லாம் விலகி வெற்றிகளை குவிக்கின்ற நல்ல நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சந்திராட்டமும் முழுமையாக இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே ராமநாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். பெருமாள் கோவிலுக்கு சென்று நரசிம்மர் சன்னதியிலே ஒரு நெய் தீபம் ஏற்றி வையுங்கள். சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். ஆகவே சந்திராஷ்டம நாளிலே இவற்றையெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். செய்தால் சந்திராஷ்டம பாதிப்புகள் நம்மை விட்டு விலகிவிடும். எனவே இவற்றையெல்லாம் செய்து சந்திராஷ்டமத்திலிருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். இந்த ஓம் என்ற பிரணவ ஒலிக்கு அற்புதமான பல சக்திகள் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் நாம் துவங்கும் முன்பாக ஓம் என்கின்ற இந்த பிரணவ மந்திரத்தை மனதுக்குள்ளாகவும் நன்றாக வாய்விட்டும் சொல்லி அதன் பிறகு நம்முடைய காரியங்களை தொடங்கினால் அந்த காரியங்களிலே நிச்சயமான வெற்றி கிடைக்கும் என்பது 100% உண்மை. இந்த ஓம் என்ற பிரணவ ஒலியிலே அத்துணை நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. சூரிய மண்டலத்திலே அந்த சூரியன் சுற்றுகின்ற அந்த வேளையிலே சூரியனை 9 கோள்களும் சுற்றுகின்றன அல்லவா? அந்த வேளையிலே இந்த ஓம் என்கின்ற ஒலி அங்கு முழுவதும் வியாபித்திருக்கின்றது என்பதை சமீபத்திலே கூட விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அங்கு வருகின்ற அந்த சத்தமானது ஓம் என்கின்ற பிரணவ சத்தத்தின் ஒலிக்கூறாக இருக்கின்றது என்று சமீபத்திலே விஞ்ஞானிகள்
கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதனை நம்முடைய முன்னோர்கள் எத்துணையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிவிட்டார்கள். ஓம் என்கின்ற பிரணவமானது எங்கெங்கும் ஒலிக்கின்ற ஒரு மந்திரம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஓம் என்னும் மந்திரம் ஆ ஓ ம என்ற 3 அசைகளால் உருவானது. ஆ என்று ஓசை எழுப்பும்போது நம்முடைய உடம்பினுடைய கீழ்ப்பகுதி முதல் வயிற்றுப்பகுதி வரை நன்கு ஒரு இயக்கம் பெறுகின்றது. ஓ என்று உச்சரிக்கும் போது நம்முடைய மார்பு பகுதிகளிலே நன்கு இயக்கம் பெற்று நன்கு செயல்படுகின்றது. அதேபோல் இம் என்ற ஒலி நம்முடைய முகத்தசைகள் மற்றும் மூளை பகுதியை தூண்டும் விதமாக இருக்கின்றது. நம்முடைய சனாதன தர்மமானது எல்லா விதத்திலேயும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை ஒட்டியே வைத்திருக்கின்றது. எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதிலே நம்முடைய உடல் ஆரோக்கியம் மறைமுகமாக இருக்கும். ஓம் என்னும் மந்திரம் நம்மை நல்ல தியான நிலைக்கு கொண்டு செல்கின்றது. வீட்டிலேயே அமர்ந்து ஒரு 15 நிமிட நேரம், முதலிலே 15 நிமிடம் முடியாது, 5 நிமிடங்கள் கூட நம்மால் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி உட்காருவது என்பது மிக மிக கடினமான விஷயம். ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் கைவந்த அந்த கலையானது நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்களுக்கு எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கின்றது. நாளை பால்காரனுக்கு பணம் கொடுக்க வேண்டும், நாளை வண்டி டியூ கட்ட வேண்டும், வீட்டு டியூ வந்துவிடும் என்று பலவிதமான கவலைகளை நாம் மனதுக்குள் வைத்திருக்கின்றோம். இப்படி வைத்திருக்கின்ற வேளையிலே நம்முடைய மனதை ஒரு 5 நிமிடங்கள் கூட கட்டுப்படுத்தி நம்மால் தியான நிலைக்கு செல்ல முடியாது. ஆனால் செய்து பார்த்தால் நாளாக நாளாக அந்த தியானம் என்பது நம்முடைய மனதை ஒரு நிலைக்குள் கொண்டு வந்து நம்முடைய வாழ்வானது சீராக இருப்பதற்கு வேறு ஒன்றும் வேண்டாம், நல்ல ஆரோக்கியம் நமக்கு வேண்டும். பணம் வசதி மற்றவையெல்லாம் அடுத்தது, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த உடல் ஆரோக்கியத்தை நமக்கு நன்கு கொடுப்பது இந்த ஓம் என்கின்ற பிரணவ ஒலி. இந்த ஓம் என்னும் மந்திரத்தை தினம்தோறும் 11 முறை முதல் 18 முறை உச்சரித்துவிட்டு அதன் பிறகு தூங்கச் சென்றால் நன்கு ஆழமான உறக்கம் கிடைக்கும். இன்று முதல் இதனை செய்து பாருங்கள். ஆழ்ந்த உறக்கத்தில்தான் மூளைக்கு மிகவும் தேவையான மெலடோனின் என்கின்ற ஹார்மோன் சுரக்கின்றது என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். மெலடோனின் என்கின்ற இந்த ஹார்மோன் சுரப்பதற்கு நல்ல ஆழ்ந்த உறக்கம் வேண்டும். அதனால்தான் வியாதியஸ்தர்களை நிறைய தூங்க சொல்கின்றார்கள், குழந்தைகளை அதிகம் தூங்க வைக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். நம்முடைய எதிர்மறை எண்ணங்களிலே இருந்து நம்மை வெளிக்கொண்டு வந்து நேர்மறை எண்ணங்களை அதிகமாக்கும் இந்த ஓம் என்கின்ற பிரணவ ஒலி. இந்த ஓம் என்ற மந்திரத்தை உச்சரிப்பதால் நம்முடைய உடலுக்கு நல்ல ஒரு அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைப்பதோடு நம்முடைய இரத்த ஓட்டமானது சீராகும். இதயமும் நம்முடைய ஜெரிமான மண்டலமும் நன்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த ஓம் என்கின்ற இந்த மந்திர சொல் நமக்கு மிகவும் உதவும். கவலைகள் மற்றும் பதற்றத்தால் பல நேரங்களிலே கோபம், வருத்தம், விரக்தி, ஏமாற்றம் ஆகியவற்றை நாம் வெளிப்படுத்துகின்றோம். பின்பு அதனுடைய விளைவுகளை எண்ணி எண்ணி வருந்துகின்றோம். ஓம் என்று உச்சரித்து வர நாளடைவிலே நம்முடைய எண்ணங்களின் மீது சுய கட்டுப்பாடு அதிகரிக்கும். அதனால் கோபம் குறையும். தேவையற்ற சிந்தனைகள், எண்ணங்கள், உணர்வுகள் உருவாகாமல் தடுக்கப்படும். மிகவும் சோர்வாகவும் களைப்பாகவும் நாம் செய்கின்ற வேலையிலே சரியான கவனம் செலுத்த முடியாமலும் இருந்தால் தினமும் காலையிலே எழுந்தவுடன் 20 நிமிடங்கள் ஓம் என்ற இந்த மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வர மூளையிலே என்டார்பின் என்கின்ற ஹார்மோன் சுரப்பு அதிகரிக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள். இது நம்மை நாள் முழுவதும் உற்சாகமான மகிழ்ச்சியான மனநிலையை வைத்திருக்கும் என்று சொல்கின்றார்கள். அதேபோல் இந்த ஓம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வர ஹார்மோன் குறைபாடுகள் சரியாகும். குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களிலே ஏற்படுகின்ற மெனோபாஸ் காலங்களில் மன ஊசலாட்டம் ஆகியவை எல்லாம் மகளிருக்கும் கட்டுப்படும். ஆகவே
பெண்களும் இந்த ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி 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 தங்களுக்குள்ளே ஒரு தியானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நம்முடைய தர்மம் சொல்கின்றது. ஓம் என்று தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருந்தால் நம்முடைய உடலுக்கு தேவையான ஆற்றல்கள் அனைத்தும் கிடைத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவதோடு இன்சுலின் சுரப்பும் சீராக இருக்கும் என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள் சமீபத்திலே. ஆகவே நம்முடைய சனாதன தர்மத்திலே எது ஒன்றுமே வீணாக வைக்கவில்லை. தினந்தோறும் பூஜை செய்வதாகட்டும், தினந்தோறும் கோவிலுக்கு செல்வதாகட்டும், இப்படி வைத்திருக்கின்ற அத்துணை செயல்களுமே நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் ஒருங்கே இணைத்துத்தான் வைத்திருக்கின்றது நம்முடைய சனாதன தர்மம். எனவே எதிர்வரும் காலங்களிலே இந்த ஓம் என்ற மந்திரத்தை நாள்தோறும் காலை மாலை இருவேளையும் உச்சரித்து இந்த தியானத்தை பழகி கை கொண்டு விட்டோமானால் அனாவசியமான மருத்துவ செலவுகள் நமக்கு இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆகவே பக்திக்காக இல்லாவிடனும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்முடைய பணத்தை நாம் அனாவசியமாக மருத்துவ செலவுக்கு செய்யாமல் மிச்சப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்காகவாவது இந்த ஓம் என்ற மந்திரத்தை அனுதினமும் உச்சரிப்போம். ஓம் ஓம். உங்களுக்கு உச்சரிக்க சிரமமாக இருந்தால் நாமே உச்சரித்து தியானம் மேற்கொண்டால் மிக மிக நல்லது. அல்லது தனியாக ஒரு அறையிலே இந்த ஓம் என்ற மந்திரத்தை ஒலிக்க விட்டு அமைதியாக அமருங்கள். ஒரு 15-20 நிமிட நேரம் தினந்தோறும் பழகி கொள்ளுங்கள். வேறு சிந்தனையே வேண்டாம். ஒரு 24 மணி நேரத்திலே ஒரு 20 நிமிடம் என்பது நம்மால் எளிதாக செய்யக்கூடிய விஷயம். ஆகவே இந்த 20 நிமிடங்களை வாழ்க்கையிலே நமக்காகவும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவும் நாம் நன்றாக இருந்தால்தான் இல்லத்திலே இருப்பவர்கள் நன்றாக இருப்பார்கள், சுகமாக இருப்பார்கள். எனவே ஆன்மீகத்துக்காக இல்லாவிடனும் நம்முடைய சுய உடல் நல ஆரோக்கியத்துக்காகவும் இந்த ஓம் என்ற மந்திரத்தை அனுதினமும் உச்சரித்து தியானத்தை பழகி நம்முடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் காத்துக்கொள்வோம். இருக்கின்ற வரை ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.